ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நூற்றாண்டு விழா. அதியமான்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 100 ஆண்டு கடந்து சாதனை. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பாராட்டு. நல்லம்பள்ளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அதியமான்கோட்டை ஊராட்சி பகுதியில் அமைந்துள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 100 ஆண்டு கடந்து சாதனை படைத்தமைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் மாணவர்கள் ரங்கநாதன், அள்ளிமுத்து தலைமையில் தமிழ்தாய் பாடல்கள் பாடப்பட்டு குத்துவிளக்கு ஏற்றி உறுதிமொழி வாசிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் வெண்ணிலா அவர்கள் வரவேற்புரையாற்றினார். ஆசிரியர் சந்திரா அவர்கள் ஆண்டு அறிக்கை வாசித்தார். தலைமை உரையாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் சிறப்புரையாற்றினார். இவர்களைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக தருமபுரி எம்பி ஆ. மணி அவர்கள் சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் வாழ்த்துரை வழங்கினார். மற்றும் தொடர்ச்சியாக முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா, மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் தென்றல், ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம், முன்னாள் ஊராட்சி குழு தலைவர் முனுசாமி, உதவி திட்ட அலுவலர் மஞ்சுளா, வட்டார கல்வி அலுவலர் சுமதி, வட்டார கல்வி அலுவலர் சரவணன், வட்டார கல்வி அலுவலர் பரமசிவம், மேற்பார்வையாளர் பிரேமா மற்றும் சிவக்குமார், அம்பலவாணன், சபரி, பழனிவேல் உட்பட பலர் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும், மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும், முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளும், மாவட்ட ஆட்சியர் ஆசிரியர்களுக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசுகளும் வழங்கி பாராட்டப்பட்டன. இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். என்றாலே ஒரு ஏழ்மை நிலை இருப்பதாக தோன்றும். ஆனால் அவ்வாறு உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயம் மட்டுமல்ல, இது ஒரு சாதனைக்குரிய விஷயம். காரணம், மத்தியிலே ஆட்சி நடத்தி கொண்டு பாஜக அரசு இந்தி என்று இந்தியை தெரிந்த போதிலும் இந்தியை ஒருபோதும் தமிழ்நாட்டில் விடமாட்டோம் என்று இந்திக்காக தன்னுடைய 14 வயது முதல் போராட்டங்களை நடத்தி, பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி இந்தியா தமிழ்நாட்டை 5 முறை ஆட்சி புரிந்த மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் ஒருவர் மட்டும்தான் இந்த நூற்றாண்டை கொண்டாடுகிற பள்ளிகளுக்கு முதன்மையான காரணம் தமிழ் 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 என்று தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தன்னுடைய இறுதி மூச்சு வரை வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய வழித்தோன்றல் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகள் இருந்த போதிலும் கல்வித்துறைக்கு அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த நிதியின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வித்தரம் உயர வேண்டும் என்று அந்த பகலும் அயராது பாடுகொண்டிருக்கின்ற ஒரே ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே வேறு யாரும் இல்லை, நம் முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். காரணம், ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எங்கு முன்னேறும் என்றால் அனைவரும் 100% கல்வி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதுவே அந்த நாட்டினுடைய வளர்ச்சி. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தரப்பில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் தங்களுடைய பள்ளி படிப்பை பாதியில் எந்த வகையிலும் நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காகவே காலை சிற்றுண்டி திட்டம் என்ற ஒரு திட்டத்திலே தொடங்கி அவர்களுடைய பெற்றோர்களுடைய குறைகளை நீக்கி அவர்கள் தங்கு தடையின்றி எக்காரணம் கொண்டும் அவருடைய படிப்பை நின்றுவிடக்கூடாது, பள்ளிக்கு வந்து செல்ல வேண்டும், பெற்றோருடைய குறைகளை போக்க வேண்டும் என்று காலை சிற்றுண்டி உணவகத்தை தொடங்கினார். அதே போல்தான் அந்த சிற்றுண்டி திட்டம்தான் இந்த பள்ளியிலும் பள்ளி கல்வித்துறையிலே, அது குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களை எதிர்காலங்களுக்கு தொன்று தொட்டு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிற மாண்புமிகு தமிழ்
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்றென்றும் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தன்னுடைய தந்தையை போல் அவரும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். அந்த வகையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அதியமான்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரண்டிற்கும் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியை பொறுத்தவரையில் நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 6,25,000 ரூபாய்க்கு மாணவ செல்வங்களுக்கு தரையில் உட்கார்ந்து படிக்கிறார்கள். அவருடைய குறையை போக வேண்டும் என்று டெஸ்க் பெஞ்சு கேட்டார்கள். நமது மாவட்ட கல்வியாளர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு 6,25,000 அளவில் டெஸ்க் பெஞ்சும், அதேபோல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அதே இடர்பாடு இருக்கிறது, அதை களைய வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் இந்த வசதியை செய்து தர வேண்டும் என்று நம் மாவட்ட முதன்மை கல்வியாளர் கேட்டுக்கொண்டதன் பேரில் 5 லட்சம் செலவில் அவர்களுக்கு பெல்ட் டெஸ்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஒரு பிரதிநிதியாக இந்த மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றனர். என்றென்றும் கல்விக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, நூற்றாண்டை கடந்து இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள், கொடுத்து வைத்தார்கள். அந்த வகையில் அந்த மாணவ செல்வங்களை வாழ்த்தி, இந்த பள்ளியில் ஏற்கனவே படித்து இங்கு வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் வாழ்த்து, இந்த நிகழ்ச்சி இத்தகைய சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்து நடத்தி முடித்திருக்கின்ற நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து செயல்படுகிற நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதியமான்கோட்டை 100 ஆண்டுகளை கடந்து இணைத்துக் கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு 100ஆண்டு விழா சிறப்பு எடுத்து இன்று அந்த விழாவினை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்றாலே ஒரு ஏழ்மை நிலை இருப்பதாக தோன்றும். ஆனால் அவ்வாறு பராமரிக்கப்பட்டு ஒரு கட்டிடமானது 50 ஆண்டுகள் கடந்தாலே சிதிலமடைந்து விட்டது அல்லது பழுதடைந்து விட்டது என்று கூறி அந்த கட்டிடங்களை இடிக்கக்கூடிய நிலை போகும். ஆனால் இங்கே ஒரு வரி எழுதப்பட்டுள்ளது, நம் பள்ளி நம் பெருமை. நான் பள்ளியில் வகுக்கும் பொழுது பள்ளியில் படிக்கும் பொழுது வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு காலையில் சிற்றுணவு தொடங்கி மாலை வரையிலும் மெய்யாகும்படி, அர்த்தத்தை சேர்க்கும்படி 100 ஆண்டுகள் கடந்தும் இந்த ஒரு கல்வி நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் பாரதி இருந்திருந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருப்பான். அவனுடைய வரிகளுக்கு ஏற்றார் போல இத்தகைய ஒரு அருமையான 100 ஆண்டுகளை கடந்து தலைநிமிர்ந்து நிற்கும் இந்த கல்வி நிலையத்தை பாராட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வீட்டிலிருந்து சிறப்புரை நல்கிய பெரும் மதிப்பிற்குரிய தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த அருமையான நிகழ்வில் இதுகாரம் வாழ்த்துறை நல்கி வீட்டிருக்கின்ற தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே, இருபால் ஆசிரிய பெருமக்களே, 100 ஆண்டுகள் கடந்து ஒரு கல்வி நிலையம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைக்கு உரிய விஷயம். ஏற்கனவே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல இது பெருமைக்கு உரிய விஷயம் மட்டுமல்ல, சாதனைக்கு உரிய விஷயம் கூட தான். ஏன்னா அந்த வகையில மிகுந்த சிரத்தை எடுத்து இந்த கல்வி நிலையத்தில் தங்களுடைய அர்ப்பணிப்புடன் அறப்பணி, ஆசிரிய பணியை அறப்பணியாக ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் இங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ கண்மணிகளாகிய நீங்கள் ஏற்கனவே நிறைய அவங்க டிஆர்ஓ மேடம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு அறிவுரைகள். அதை கண்டிப்பாக நீங்களும் கடைபிடிக்குமாறு இந்த தருணத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு 100 ஆண்டுகளை கடந்து நின்றாலும் கூட இது முடிவு அல்ல, இது தொடக்கமும் அல்ல. இது ஒரு வீறு நடைபோட்டு சென்றிருக்கிற ஒரு இயக்கம்.
எனவே இதை தொடர்ந்து இதே போல இங்கே இருக்கக்கூடிய அருகில் உள்ள இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர் கழகம் PTA அதோடைய சேர்ந்த நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள், அரசினுடைய மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக எல்லா உதவிகளும் அரசு சார்பாக நானும் செய்வதற்கு தயார். அந்த வகையில் இதை இன்னமும் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல 100 ஆண்டுகளை கடந்து விட்டோம். அடுத்தது மாணவர்களை, இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள், முன்னால் படித்த மாணவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு இதற்கான சப்போர்ட்டையும் கொடுத்து மாணவர்களை இன்னும் நல்ல தரமான ஒரு மாணவர்களாக உருவாக்கணும் அப்படிங்கிற இந்த தருணத்தில் என்னுடைய அவாவையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேடம் மேடம் உங்க பாருங்க. முன்னாள் ஆசிரியர் நாகரத்தினம், முன்னாள் ஆசிரியர். தொடர்ந்து பட்டுப்புடவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருக்கரவாணன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. சி. வெண்ணிலா தலைமை ஆசிரியர். இந்த பள்ளி 100 ஆண்டை கடந்த பள்ளி. அந்த வகையில் 100 ஆண்டை கொண்டாடும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய சார்பாக இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு, கல்வியை போதிக்கின்ற ஆசிரியர்களுக்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சருடைய சார்பாக எல்லோருக்கும் பட்டுப்புடவை வழங்கப்படுகிறது. சி. வெண்ணிலா தலைமை ஆசிரியர். N.C. சந்திரா இடைநிலை ஆசிரியர். N. சித்ரா இடைநிலை ஆசிரியர். C.M. சாந்தி இடைநிலை ஆசிரியர். K. ஜீவா இடைநிலை ஆசிரியர். விக்டோரியா இடைநிலை ஆசிரியர். தவமணி அமைப்பாளர். J. செல்வி அமைப்பாளர். P. ஜோதி கற்கும் பாரதம். ராணி, பழனியம்மா, தமிழ்ச்செல்வி, பிரதீபா, புனிதவெளி, சரோஜா. மூணு குழந்தைங்க கொஞ்சம் செய்தி அதான் இன்னும் நிறையாக்கா. ஓகே. மொபைல் நம்பர்
நம் அனைவரின் கூட்டு பொறுப்பு. பள்ளியின் வளர்ச்சிக்கு துணை நிற்பதை உதவியாக கருதாமல் நம் கடமையாக கருதுவோம். நம் பள்ளியின் மேம்பாட்டிற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவோம். கல்வி என்னும் பயணத்தில் தன்னம்பிக்கையை, கனவுகளை, சமூக நீதியை, சுதந்திரத்தை நமக்கு அளித்த நம் அரசு பள்ளிகளுடன் உடன் நிற்போம் என்று இந்த நூற்றாண்டு திருவிழாவில் அனைவரும் இணைந்து உறுதியேற்போம். நம் பள்ளி நம் பெருமை, நம் பள்ளி நம் பொறுப்பு. முன்னாள் மாணவர்களின் கூட்டு செயலால் தான் இன்று நம் பள்ளி வைரம் போல மின்னுகிறது. முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் நாம் கைதட்டி பாராட்டுகளை தெரிவிக்கலாம். இது அனைத்தும் செய்தது நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்களை இவர்களே ஆவர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது ஆசிரியர் பெருமக்களை பள்ளியின் முன்னாள் மாணவர் முதல் புரவலர், அவர் 2004-2005 கல்வியாண்டில் ஒரு புலவரனை இந்த பள்ளியில் உண்டாக்கினார். அவ்வரிடம் ஒரே ஒரு புரவலர் தான். அவர் தொடங்கி வைத்த இந்த தொகையானது இன்று 165 புரவலரை கொண்டு 165 ரூபாய் இந்தியன் வங்கியில் உள்ளது என்று பெருமித்துக் கொள்கிறேன். ஐயார் அவர்களுக்கு தரம் தாழ்ந்த நன்றி. ஐயா அவர்கள் முன்னாள் மாணவர் உங்களுக்கு பெயர் தெரியாது. ஐயா ஏஎஸ் அவர்கள் தான். அனைவரும் கைதட்டுங்கள். மேலும் நம் ஊர்கவுண்டர் பெருமக்களும் நம் முன்னாள் மாணவர்கள் சிலர் அலுவலகத்துக்கு சென்று விட்டார்கள். அவர்களுக்கும் நம்மளோட நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். முன்னாள் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர், அடுத்ததாக நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் முரளி அவர்களை, முன்னாள் மாணவர் தங்கதுரை பேரை மறந்தேன். தங்கதுரை அவர்களின் நண்பர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக சின்னதுரை அவர்களை, அனைவரும் கைதட்டு மகிழுங்கள். அடுத்ததாக ராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக கருணாநிதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக தம்பி சௌகத் அலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக தம்பி கதிரேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக தம்பி கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் விடுமுறை போட்டுட்டு நம்ம ஸ்கூல் வந்துட்டாரு. வருக என வரவேற்கின்றேன். நம் கோவிந்தசாமி அவர்களின் பிள்ளைகள் அருணா, ஜமுனா இருவரும் நம் பள்ளிக்காக ஒரு பீரோ அன்பளிப்பாக கொடுத்துள்ளனர். எல்லாரும் கைதட்டுங்கள். அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். அடுத்ததாக நம் பள்ளியின் முன்னாள் மாணவி மாணவர் சங்கர் பிரியா அவர்களும் ஒரு பீரோ அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். நம் சூரியமூர்த்தி நம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் அழைக்கின்றோம். நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் சீனிவாசன் அவர்கள்
முன்னாள் மாணவர் இளம்பருதி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து ரூபாய் கொடுத்து இப்பள்ளியில் புரோலராக தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை இனிய தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரூபாய் கொடுத்து இப்பள்ளியில் இணைத்துக் கொள்கிறார். அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். குட்டி யாரும் பேசாதீங்கப்பா. நான் 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுவேன். நீங்க பேசுனீங்கன்னா 10 நிமிஷம் பேசுவேன். நீங்க அமைதியா இருந்து 2 நிமிஷம் பேசுவேன். எது கரெக்ட் பண்ணுங்க? பேசாம இருக்கீங்களா? சரி, ஏதாவது ஒரு கை தட்டி கொடுங்க. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 100. ஆனா எனக்கு தெரிஞ்ச 3 பேருமே பாக்குறேன். ஒவ்வொருத்தரும் சிறப்பா பேசணும்ட்டு ஒரு தாய் போன்ற உணர்வோடு மைக் அழகாக அமைத்து அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, நீங்க அம்மாக்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. குட்டிகளை எப்படி அம்மா அப்பா கொஞ்சுவாங்க? என்ன குட்டி? சிங்கக்குட்டி, என்ன குட்டி? பவுனு, அப்புறம் பட்டுக்குட்டி. சரி குட்டி, சரி குட்டி, உங்க அப்பா அம்மா எல்லாருமே வீட்டுல போய் நீங்க எப்படி தெரியும் அவங்களை கொஞ்சம் போறாங்க? நான் சொல்லட்டுமா? நான் சொல்லி முடிச்ச உடனே நீ கை தட்டிடணும். எப்படி தெரியும் அவங்களை கொஞ்சுவாங்க? நல்லா. சுப்பிரமணியத்தின் தாத்தா சுப்பையர் தருமபுரியின் முன்னாள் தாசில்தார். அவர் ஓய்வு பெற்று 1893 புதிதாக அமைக்கப்பட்ட பள்ளியின் வீதியின் கடைசியில் உள்ள வீட்டில் வசித்தார். இந்த பள்ளியினுடைய கடைசி வீட்டில் அவர் வசிச்சாரு. சுப்பிரமணியத்தின் தந்தை ஒரு ஏழை சிறு அரசு அதிகாரி என்பதால் தாத்தா அவரை வளர்த்தார். அவங்க தாத்தா தான் அவரை வளர்த்திருக்காங்க. சிறு வயதிலேயே சுப்பிரமணியம் கல்வியில் சிறந்த மாணவர். பிறகு பொன்னேரியிலும் பின்னர் சென்னை மாகாணத்திலும் உயர்ந்து மாணவராக விளங்கினார். உயர்நிலைப் பள்ளி, இடைக்கால கல்வி மற்றும் பட்ட படிப்பில் 6 தங்கப்பதக்கங்களை வென்று 19 வயதில் வெற்றி பெற்றார். ஒரு கை தட்டி கொடுத்தலாமா? இந்த பள்ளியில் படிச்சுக்குது. விருது பெற்ற மாணவர் ஆ சுப்பிரமணியம் என்று அறியப்பட்ட அவர் பெங்களூரில் உள்ள புகழ்பெற்ற டாடா அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் வேதியியல் ஆராய்ச்சி மேற்கொண்டார். இங்கிலாந்தில் இம்பீரியர் கல்லூரியில் பட்ட படிப்புகளை அரசு உதவித்தொகை கிடைத்தாலும் தந்தையின் திடீர் மறைவால் தாய், 2 சகோதரிகள் மற்றும் தம்பியை கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் அதனை அவர் துறந்தார். அரசு போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்று இந்திய ராணுவ பாதுகாப்பு கணக்கு சேவையில் இங்கிலாந்து போட்டியாளர்களை விட முதலிடம் பிடித்து சாதனை படித்தார். இங்கிலாந்துக்காரங்க இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்களை விட ஒரு அழகா இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதி அவங்களையே தோக்கடிச்சு முதல் இடத்தை பெற்றார். யாரு? உங்க பள்ளியில படிச்ச ஐயா. அவருக்கு NB இங்கிலாந்து அரச உறுப்பினர் பட்டம் வழங்கி இங்கிலாந்து அரசே அவரை சிறப்பு செய்தது. அது மட்டுமல்ல, மேலும் உலக போர் நேரத்திலும் மற்றும் அமைதி காலங்களிலும் நிதி மேலாண்மை கையேடு ஒன்றையும் வெளியிட்டார். மேலும் ஒருங்கிணைந்த சுதந்திர இந்தியாவின் தலைமை இராணுவ ஆளராக உதவி செய்து ஓய்வு பெற்றார். அவரின் மூத்த மகன் லலிதா நாகராஜன் டெல்லி இந்திரபிரஸ்தா பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்தில் MA படித்து 5 இந்திய மொழிகள் மற்றும் ஆங்கில, பிரெஞ்சு, ஜெர்மன் ஆகிய மொழிகளில் புலமை பெற்று மொழிபெயர்ப்பாளராக விளங்கினார். மூத்த மகன் மனோகர் சுப்பிரமணியம் IAS உத்தரப்பிரதேசம் அரசு உணவு செயலராக பதவி வகித்தார். பின்பு இந்திய அரசு தேர்வு செய்து 1969-70 இன்று உலகம் முழுவதும் பெரும் விருட்சியமாக பரவி விரிந்துள்ளது. அன்னாரின் வாழ்க்கை வரலாறை அறிய அனைவரும் சிறந்த உத்வேகமாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சம் எழுதியிருக்காங்க. இந்த பள்ளியில படித்து உலக அளவில் சாதனை படைத்த சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை மீண்டும் ஒரு முறை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்க படிக்கிற மாணவர்களுடைய வரலாற்றை இன்னொருத்தர் யாராவது நீங்க படிக்கணும். அது மாதிரி முன்னேறணும். புரியுதா குட்டி? யாரெல்லாம் அப்படி முன்னேறுவீங்க? எல்லாருமே முன்னேறிடுவீங்களா? எல்லாருமே. யாரெல்லாம் கலெக்டர் ஆகணும்? யாரெல்லாம் டாக்டர் ஆகணும்? யாரெல்லாம் டீச்சர் ஆகணும்? சரி, வெரி குட்பா. உண்மையிலே அவங்களுக்கு கை தட்டி விட்டு டீச்சர் ஆகணும்னுட்டு இன்னும் உத்வேகத்தை